கிண்டி ரேஸ் கோர்ஸில் புதிய குளங்களை உருவாக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இன்னும் ஒரு வாரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்போது கிண்டி ரேஸ் கோர்ஸை பொறுத்தவரையில் அதை மாற்றியமைக்கும் பணிகள் என்பது எந்த அளவில் உள்ளன? சிவரஞ்சனி, ஒவ்வொரு பருவமழையின் போதும் வேளச்சேரி, கிண்டி, பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதிகள் கடுமையான மழைநீர் சூழ்ந்து பாதிக்கப்படுவது என்பது தொடர்கதையாக இருக்கிறது. இந்த நிலையில் கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ்கோர்ஸ் மைதானம் வாடகை பாக்கி காரணமாக தமிழக அரசு கையகப்படுத்தியது. அதன் பிறகு அதாவது 165 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மைதானத்தில் இங்கிருந்து வரக்கூடிய மழைநீர் என்பது ஃபைபர் லாங் ரோடு உள்ளிட்ட சாலைகளில் வருவதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே இந்த பாதிப்பை தடுக்கக்கூடிய வகையில் இங்கு புதிய குளங்களை ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக அந்த பணிகளானது தொடங்கப்பட்டு இங்கு 4 புதிய குளங்களை அமைக்கக்கூடிய பணிகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது இங்கு கிட்டத்தட்ட 2 குளங்கள் முழுமையாக அந்த பணிகள் முடிந்துவிட்டது. எஞ்சியிருக்கக்கூடிய 2 குளங்களில் கிட்டத்தட்ட 70% மேலான பணிகள் முடிவு பெற்று இந்த பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் இந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்து இது பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக அடையாறு மண்டல குழு தலைவர் துரைராஜன் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இப்போ இந்த குளங்கள் பணிகள் எவ்வளவு முடிஞ்சிருக்கு, எப்போ இது செயல்பாட்டுக்கு வர இருக்கு, அதே போல இங்க எவ்வளவு மழைநீர் இதனால சேமிச்சு வைக்க முடியும்? அதாவது இங்கே இப்போ 4 குளங்கள் புதிதாக நம்ம வெட்டுறதுக்கு பிளான் பண்ணி வெட்டிட்டு இருக்கோம். இதில் முழுமையாக 2 குளங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது குளமும் கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு முடிஞ்சிருச்சு. அது இன்னைக்குள்ளே இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும். இந்த 4வது குளம் கொஞ்சம் இன்னும் ஒரு வார காலம் தேவைப்படும் இது வெட்டுறதுக்கு. ஏன்னா இடையில மழை வந்துடுறதுனால, மழை இருக்கிறதுனால தண்ணி நிரம்பிடுது. அதை டீவாட்டரிங் பண்ண வேண்டியது இருக்குது. வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இது கொஞ்சம் இன்னும் 1 வீக்கில் முடியும். இப்போ இந்த பணிகள் முடிவு பெறும் பட்சத்தில் இந்த மழைக்கு வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் மழை இருக்குன்னு கூறப்படுது. அப்போ இந்த பகுதியில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்படுத்துவது அப்படிங்கிறது தடுக்கப்படுமா? இப்போ உறுதியாக இது தடுக்கப்படும். இப்போ வெட்டுகிற இந்த குளங்கள் மூலமா ஏற்கனவே அவங்க வச்சிருந்த ஒரு குளம், அது ஒரு குறைந்த அளவு இருந்த குளம், அதையும் ரொம்ப பெருசாக ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இருக்கோம். இப்போ பார்க்கின்ற போது இது ஒரு 55 லட்சம் கன அடி தண்ணியை தேக்கக்கூடிய அளவுக்கு இந்த குளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் லிட்டரில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 14 கோடி லிட்டர் இந்த தண்ணியை இதை தேக்கலாம். இதை தாண்டி இந்த சுற்றி நாங்கள் ஒரு பண்டு அமைக்கிறோம் இல்லையா, ஏரிக்கரை போல், கிட்டத்தட்ட அது 1.25 கிலோமீட்டர் அமைச்சிருக்கோம். இப்போ இந்த பண்டு அமைக்கிறது மூலமா இந்த குளங்களை தாண்டியும் தண்ணி வெளியில் போகாது. அப்படியே மேற்பரப்பில் நிலப்பரப்பில் தேங்கி நிற்கும். தேங்கி நிற்கின்ற தண்ணியை கணக்கு போடும்போது அது இன்னும் பல கனஅடி தண்ணீர், லட்சக்கணக்கான தண்ணீர் நிற்கும். இப்போ இந்த தண்ணியை அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க ஒண்ணு, அதே போல எந்தெந்த பகுதிகள் வெள்ள பாதிப்பிலிருந்து இதனால காக்கப்படும்? இது குறிப்பா இதை ஒட்டி இருக்கக்கூடிய வார்டு 172 மடுவின்கரை உள்ளிட்ட அந்த பகுதிகள், அதை தாண்டி இருக்கக்கூடிய நேரு நகர், தந்தை பெரியார் நகர், டிஎன்பி காலனி, 175வது வார்டு, அதை தாண்டி அண்ணாண்ட இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் காலனிக்கு இந்த தண்ணி போகுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 176வது வார்டு, அந்த வேளச்சேரியினுடைய அந்த பகுதிகளெலாம் இந்த தண்ணி போய் சேரும்போது வேளச்சேரியுடைய தண்ணி சடனாக போகிறதில்ல. இது போகும்போது அது நின்று போகுது, ஊருக்குள்ளே தேங்கிடுது. ஆக இதை தடுத்துட்டோம்னா வேளச்சேரியினுடைய வெள்ள பாதிப்பையும் இது பெருமளவில் குறைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த தண்ணியை நீங்கள் கேட்ட மாதிரி இது எங்கே கொண்டு போக போகிறோம்னா, இப்போ அடையாருக்கு கொண்டு போகிறதுக்கான திட்டம் தான். இந்த வேளச்சேரி ஏரிக்கு ஏற்கனவே அந்த வேளச்சேரிக்கு போகக்கூடிய அதிகமான நீர் போக்கு இடம் தேவைப்படுறதுனால இதை நம்ம இப்போ அடையாறு கொண்டு போகிறதுக்கான இந்த ட்ரோன் மூலம் சர்வே பண்ணியிருக்காங்க, இந்த எப்படி கொண்டு போகணுன்னு. இந்த குளங்கள் வெட்டிய பிறகு அதுக்கான டிபிஆர் விரிவான ஒரு திட்ட அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது கொண்டு கால்வாய் அமைச்சு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த அடையாருக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அதை கொண்டு போறதுக்கான திட்டமிடுதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பருவமழை முடிஞ்ச பிறகுதான் அதுக்கான பணிகள் நடைபெறும். இப்போ இந்த குளங்கள் வெட்டுவது மூலயமாவே இந்த வாட்டி கண்டிப்பா வெள்ள பாதிப்பு வரத்துக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஏரியாக்கள்ல வெள்ள பாதிப்பு வராது, தடுக்கப்படும்.
அதாவது இந்த பணிகள் இன்னும் ஒரு வாரத்தில் முழுமை பெற்று இந்த குளங்கள் முழுமையாக பயன்பாட்டிற்கு வரும் என்றும், இது பயன்பாட்டிற்கு வரும்போது வரக்கூடிய மழையின் போது இந்த குறிப்பாக 175, 76வது வார்டுகளில், அதாவது வேளச்சேரி பகுதியில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்படுவது என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.